இவர் பேச்சாளரா இல்ல, புத்திசாலியா இல்ல, சிறந்த நடிகரா அதுவும் இல்ல, சிறந்த வரலாற்று ஆசிரியரா அதுவும் இல்ல, பெரிய ஆண் அழகனா ஒரு புடிங்கும் இல்ல. என்ன இவரு? எதுவுமே இல்ல. விஜய் அவர்கள் நடிச்சு கொடுத்திருக்காங்க, இறங்கி நடிச்சிருக்காரு. விஜய் வந்து இதுல வந்து இறங்கி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான எல்லா தகுதிகளும் உள்ள நடிகர். உண்மையில சொன்ன சூப்பர் ஸ்டார் தான். இந்த படத்தை பார்த்த பிறகு சூப்பர் ஸ்டார் விஜய்னே அடுத்த படத்துல போடலாம். ஏன்னா டான்ஸ் எல்லாம் பிரிச்சு எரிஞ்சிட்டாப்ல. சமீபத்தில் சீமானோட சொல்லியிருந்தாங்க, இந்தியாவிலே வந்து சிறந்த நடனம் ஆடக்கூடிய நடிகர் அப்படின்னா விஜய் தான் அப்படின்னு சொல்லி. உண்மையில இந்த புகழ்றதுக்காக முகஸ்துதிக்கான உண்மையிலே இந்த பாட்டு ரஞ்சிதமே பாட்டு இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதுல ஒரு சும்மா ஒரு பீட் மாதிரி வரும். 3 நிமிஷம் பீட்லையும் விஜய் போட்ட நடனம் என்பது எப்படி ஒரு 50 வயசு நெருக்கி 50 வயசு ஆகுது விஜய்க்கு. நமக்கு பார்க்கும்போது என்னடா அது 50 வயசுல மனுஷன் இப்படி ஆடுறாரு, நம்மளும் வந்து உடம்பை ஃபிட் ஆகணும்னு சொல்லி ஏற்கனவே மாஸ்டர் படம் பார்க்கும் போதும் விஜயை பார்த்துட்டு உடம்பை ஃபிட் ஆகணும், ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் தயார்படுத்தினேன். இப்போ இந்த படத்துல பார்க்கும்போது ஒரு இளைஞர்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு வந்து உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும், உடம்பை ஃபிட்டா வச்சுக்கணும், தினமும் ஆரோக்கியமான உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதலை வந்து விஜய் ஏற்படுத்துறாரு. அதுக்கு உண்மையிலே விஜய்க்கு வந்து ராயல் சல்யூட். அதே மாதிரி ரஞ்சிதமே படத்துல வர கடைசி ஒரு 2 நிமிஷம் பீட் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இது காலா இது ஸ்பிரிங்கா ப்ரோ, விஜய் ப்ரோ இது காலா இது ஸ்பிரிங்கா, இந்த குதிச்சு நமக்கே ஒரு அந்த வைப்ரேஷனை, அந்த எனர்ஜியை வந்து கடத்தி விடுறாரு. சூப்பர் ஸ்டார்னா அது விஜய் தான், அதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. சும்மா எல்லாரும் சொல்லலாம் அவர் சூப்பர் ஸ்டார், இவர் சூப்பர் ஸ்டார்னு. ஒரு காலத்துல அவங்களாம் இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படிங்கிறத இந்த வாரிசு திரைப்படத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. உண்மையிலே தயாரிப்பாளர் தில்ராஜ் சூப்பர் ஸ்டார்னு ஏன் சொன்னார் அப்படிங்கிறத இந்த படத்தை எல்லாரும் பார்த்த பிறகு உணர்வீங்க. அதே இதுக்குதான் பதில்.